பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 2 Corinthians chapter 12 verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிரேஸ் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் என்ன பிரச்சனையில் இருங்க, என்ன போராட்டத்தில் இருங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இந்த வாக்கிங் ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க, நடக்க பலன் இல்லாதவர்கள். ஸோ நடக்க முடியாதவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு இந்த வயதான காலத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம். வயதான தகப்பன்மார்கள், தாய்மார்கள் அந்த வாக்கிங் ஸ்டிக் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, அதை வச்சுட்டு அவங்க அதில் சார்ந்து அப்படி நடந்து போயிடுவாங்க. அந்த ஃபுல் சப்போர்ட் அதில் இருக்கும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், கிரேஸ்ன்றது அது மாதிரி தான். ஸோ நீங்கள் தனியாக நடக்க முடியாது, ஆனால் அது வாக்கிங் ஸ்டிக் மாதிரி நம்ம எல்லா வெயிட் அதில் தாங்கி கொள்ளும். சரியா? நம்ம நடக்கிறதுக்கு அது வாக்கிங் ஸ்டிக் உதவியாக இருக்கிற மாதிரி அந்த கிருபை உங்களை நடக்கிறது ரொம்ப உதவி செய்யும். இன்றைக்கி நிறைய காலத்தில் நிற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. எப்படி இந்த பிரச்சனை நான் தாக்கு பிடிப்பேன், எப்படி இந்த ஃபேமிலி இஷ்யூஸை நான் ஓவர் கம் பண்ணுவேன், எப்படி இந்த ஃபினான்ஷியல் க்ரைசஸை நான் ஓவர் கம் பண்ணுவேன். இப்போ நான் சொல்லுகிறேன், அந்த கிரேஸை கேளுங்க. நல்ல ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் நடந்து போவீங்க. தைரியமாக இருங்க, கர்த்தர் அந்த பலனை தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்றைக்கி அநேக காரியங்களை ஆண்டவரே சோர்ந்து போய் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணோம், ஆனால் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆண்டவரே கர்த்தாவே, காலேஜில் சேர்ந்தோம், ஆனால் அந்த இடத்துல சரியான ஒரு காரியங்கள் நடக்கலை. ஆண்டவரே கர்த்தாவே, சரியான டீச்சர்ஸ் இல்லை. ஆண்டவரே படிக்க சொல்லித்தர மாட்டேங்காங்க. ஆண்டவரே நிறைய காரியத்தை அவங்க பிள்ளைகள் ஆண்டவர் வீக்னஸை நீங்கள் பார்க்கிறீரப்பா. இந்த நாளில் உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தாங்க. ஃபினான்ஷியல் கிரைசஸில் இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே அந்த கிருபையை தாங்கி ஆண்டவரே எப்படியாகிலும் அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே நாளிலே கர்த்தாவே, அன்றைய திருச்சபை காரியத்தில், அந்த கட்டுமான காரியத்தில் அன்றைய கர்த்தாவே நாங்களும் சோர்ந்து போய் இருக்கிறோம். அந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. அன்றைய என்ன செய்வதென்று நாங்களும் குழம்பி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கான வழிகளை நீங்கள் தாங்க. நாங்கள் எப்படியாலும் அந்த காரியத்தை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அதில் இருக்கிற பொருட்கள்லாம் ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் அப்பத்துக்கும் எண்ணெய்க்கும் அன்றைய மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஆகாத்துக்கு ஒரு குறைவு, யாரும் பட்னியாக இருக்கவே கூடாதப்பா. அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. அந்த கிருபையினால் வழி நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. அவர் கிருபை உங்களுக்கு போதும். God bless you.